மாவட்டம் ஹோசூர் அருகே ரேஷன் கடையின் அரிசி மூட்டைகள் கழிவறையில் இருப்பு வைக்கப்பட்டு இருப்பதாக வந்துள்ள வீடியோ அதிர்ச்சி அளிக்கிறது. இதுதான் நல்லாட்சியின் லட்சணமா என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக ISI முத்திரை போல மக்களிடம் செல்வாக்கு பெற்ற கட்சி. பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் திமுகவுக்கு ஏன் கசக்கிறது என்று புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் பேசும்போது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். மேற்கு வங்கத்தின் பங்குரா மற்றும் புர்பா பர்தாமன் மாவட்டங்களில் நேற்று இரவு மின்னல் தாக்கி 13 பேர் இறந்ததாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உள்ளனர். தமிழகம் வரும் பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச உள்ள நிலையில் தனக்கும் சந்திக்க வாய்ப்பு வழங்கும்படி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் தனது வாழ்க்கையில் நடந்த முக்கிய சம்பவங்களை தொகுத்து சுயசரிதை நூல் எழுதி வருகிறார் என சினிமா இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தலில் கூட்டணி மற்றும் முதல்வர் வேட்பாளர் குறித்த அமித்ஷாவின் கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பதிலளித்து விட்டார். அதில் நான் எந்த கருத்தையும் கூற விரும்பவில்லை என டெல்லியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். அரசியல் அமைப்பு சட்டத்தில் மதசார்பின்மை மற்றும் சமதர்மம் என்கிற சொற்களை நீக்குவதற்கு மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நவோதயா மற்றும் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் காலியாக உள்ள சுமார் 12,000 ஆசிரியர் பணியிடங்களில் ஒப்பந்த ஆசிரியர்களை நியமிக்கும் திட்டம் உள்ளது என மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி ராஜ்யசபாவில் தெரிவித்துள்ளார். லண்டன் சென்றுள்ள பிரதமர் மோடி பக்கிங்ஹாம் தெரு கிரிக்கெட் ஹபின் இளம் வீரர்களை சந்தித்து பேசினார். அவருடன் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமரும் உடனிருந்தார். அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தவாங் நகரில் 14வது தலாய் லாமாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாணவர்கள், மூத்த குடிமக்கள், இளைஞர் அமைப்பினர் அமைதி ஊர்வலம் நடத்தினர். பாரதிய ஜனதா அரசுதான் கூட்டுறவுத்துறைக்கு 2 முறை தேசிய கொள்கைகளை வகுத்து தந்திருக்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். டெல்லியில் தேசிய கூட்டுறவு கொள்கை 2025ஐ அறிமுகப்படுத்தி பேசும்போது அவர் இவ்வாறு கூறினார். 2006 மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் விடுதலை செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அவர்களுக்கு சட்ட உதவி செய்த மகாராஷ்டிரா ஜமியத் உலா ஹிந்த் அமைப்பின் தலைவர் மௌலானா ஹலீம் உல்லா காஸ்மியை சந்தித்து பேசினர். அவர்களது விடுதலையை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைத்துள்ள போதிலும் அது தற்போதைய அவர்களின் விடுதலையை பாதிக்காது என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான எங்கள் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் பிரிட்டனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. கடின உழைப்பாளிகளான பிரிட்டன் மக்களின் பைகளில் அதிக பணத்தை சேர்ப்பதும் அவர்கள் வாழ்க்கை செலவை சமாளிக்க உதவி செய்வதும் தான் இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் என்று பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் குறித்து குறை சொல்பவர்கள் அதற்குரிய ஆதாரத்தை கொடுக்க வேண்டும். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதே அரசின் கொள்கை என தமிழக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் யானைகள் கூட்டமாக வந்து திரிகின்றன. இதனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானைகளை விரட்டி பார்த்தும் அவை அங்கேயே உலா வருகின்றன. திருவாரூர் நன்னிலம் தாலுகா தென்குடி அங்காளிபுரம் அங்காளம்மன் கோயிலில் 36 அடி உயரத்தில் 5 தலை நாகத்துடன் அமைக்கப்பட்டுள்ள சிவலிங்கத்துக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பாலாபிஷேகம் நடந்தது. திருத்தணி முருகன் கோயிலுக்கு தனது புதிய சொகுசு காருடன் வந்த நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் செய்து காருக்கும் சிறப்பு பூஜை செய்தார். RK செல்வமணி இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்து 1991 வெளியான அவரின் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் டிஜிட்டலில் மெருகேற்றப்பட்டு வரும் ஆகஸ்ட் 22 சுமார் 500 தியேட்டர்களில் ரீரிலீஸ் ஆகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து கஞ்சா கடத்தி இலங்கைக்கு கொண்டு செல்ல முயன்ற இலங்கை வாசிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். 1980களில் WWE எனப்படும் பொழுதுபோக்கு விளையாட்டு அமைப்பில் இளம் வீரராக களமிறங்கி 1990கள் வரை அதில் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்த பிரபல அமெரிக்க மல்யுத்த வீரர் ஹல்க் ஹோகன் தனது 71வது வயதில் மாரடைப்பால் காலமானார். மல்யுத்த வீரர்கள் பலர் அவருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரிட்டன் சென்றார். லண்டன் ஏர்போர்ட்டில் வந்திறங்கிய அவருக்கு தேசிய கொடி ஏந்தி இந்தியர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். திமுகவின் பி டீம் தான் விஜய். எத்தனை முறை அழைத்தாலும் அவர் கூட்டணிக்கு வரமாட்டார் என அவருக்கு திமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கும் தகவலையும் பாஜக தரப்பு மோப்பம் பிடித்துவிட்டது. 2026 சட்டசபை தேர்தலில் பாமக தனித்து போட்டியிடும் நிலைமை ஏற்பட்டால் பழனிசாமியின் தொகுதியான எடப்பாடியில் களம் இறங்குவது என அன்புமணி முடிவு செய்துள்ளார். அரசின் செய்தி தொடர்பாளர்களாக மூத்த IAS அதிகாரிகள் 4 பேரை நியமித்தது நிர்வாக அத்துமீறல் என கூறி சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
விநாயகர் சதுர்த்திக்கு தமிழகம் முழுவதும் 1,50,000 விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்ய இந்து முன்னணி முடிவு செய்துள்ளது. பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்படும் பிரம்மாண்ட அணையால் இந்தியா வங்கதேசத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என சீனா விளக்கமளித்துள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகளிடையே நிலவி வரும் மோதல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு நடுவே இந்திய பொருளாதாரம் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் சீராக உள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. சைபர் மோசடி மற்றும் டிஜிட்டல் கைது முறைகேட்டில் தொடர்புடைய 9.42 லட்சம் சிம் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு தமிழகம் முழுதும் உள்ள நீர்நிலைகளில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். இந்தியாவுடன் நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாக அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். செப்டம்பர் 5ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு கேரளாவில் மஞ்சள் நிற ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 15 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு இலவசமாக வழங்கப்படும் என கேரள அரசு அறிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் காலில் காயமடைந்த ரிஷப் பந்த் நேற்று வெளியேறினார். அடுத்தடுத்த விக்கெட்டுகள் சரிந்த நிலையில் இன்று மீண்டும் விளையாட களமிறங்கினார். அவரை இந்திய ரசிகர்கள் உற்சாகமுடன் வரவேற்றனர். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவிகளில் குளிக்க இன்று 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 74,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 9,255 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 128 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் டிஜிபியிடம் மனு அளித்துள்ளார். பாமகவின் கட்சிக் கொடியை பயன்படுத்தவும் நிர்வாகிகளை சந்திப்பதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி அமைத்தால் கோயில் நிலத்தில் குடியிருக்கும் ஏழைகளுக்கு நிலத்தை சொந்தமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நிலம் தந்து அரசு சார்பில் வீடும் கட்டித்தரப்படும் என தஞ்சையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்தார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை முருகன் கோயில் படித்துறையில் நடந்த சிறப்பு பூஜையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டார். ரயில் நிலையங்களில் ரீல்ஸ் எடுத்தால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ரயில் நிலையங்கள் தண்டவாளங்களில் ரீல்ஸ் எடுக்கும் நபர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 19,955 கன அடியாக குறைந்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 119.98 அடியாக உள்ளது. கர்நாடகாவில் 41 இடங்களில் லோக் ஆயுக்தா போலீசார் நடத்திய சோதனையில் அரசு அதிகாரிகள் வீடுகளில் குவியல் குவியலாக நகை, பணம் சிக்கியது. 8 அரசு அதிகாரிகள் வருமானத்திற்கு அதிகமாக 37 கோடி ரூபாய் சொத்துக்கள் குவித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் இன்று முதல் பக்தர்கள் மொபைல் போன் எடுத்து செல்ல கோவில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஆகம விதிகளை மீறி போலீஸ் அதிகாரி சாமி தரிசனம் செய்த விவகாரத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரயில்களில் அவசரமாக பயணிப்பதற்கு உதவும் EQ எனும் எமர்ஜென்சி கோட்டா விண்ணப்பங்களை ரயில்கள் புறப்படுவதற்கு ஒரு நாளுக்கு முன்பாக தாக்கல் செய்ய வேண்டும் என பயணிகளுக்கு ரயில்வே துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு துவக்க பள்ளிகளில் 3,94,016 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளனர். அனைவரும் வருக, கல்வியின் வழியே அறிவுலகை ஆள்க என அமைச்சர் மகேஷ் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் பகுதியில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை கேட்டு மனு அளிக்க சென்ற பெண்ணுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திமுக கவுன்சிலர் மகாதேவி என்பவர் அந்த பெண்ணுக்கு 100 ரூபாய் கொடுத்து அங்கிருந்து அனுப்பி வைத்தார். பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பார்லிமெண்ட் வளாகத்தில் சோனியா தலைமையில் இந்தி கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாமக தலைமையகம் சென்னையிலிருந்து தைலாபுரத்திற்கு மாற்றப்பட்டுவிட்டது. சென்னையிலோ வேறு எங்கோ பாமக தலைமையகம் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
அதிமுக பாஜக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தி உடைக்க பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எங்கள் கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது என்றார். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் ஆகம விதிகளை மீறி நடையை திறந்த புகாரில் எலக்ட்ரீஷியன் வேல்முருகன் மற்றும் அர்ச்சகர் சாமிநாதன் ஆகிய இருவரையும் அறநிலையத்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்துள்ளனர். டெல்லி, மும்பையில் தொழிலதிபர் அனில் அம்பானி தொடர்புடைய நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. அனில் அம்பானி மோசடி நபர் என SBI வங்கி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு கோர்ட் உத்தரவை மீறி அமலாக்கத்துறை நோட்டீஸ் வழங்கியது கண்டனத்திற்கு உரியது என ஐகோர்ட் நீதிபதிகள் தெரிவித்தனர். முதல்வர் ஸ்டாலினுக்கு இன்று ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டது. அவருக்கு அடைப்பு ஏதும் இல்லை, நலமுடன் இருக்கிறார் என அமைச்சர் துரைமுருகன் கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கத்தால் லோக்சபா பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக அவையின் மையப்பகுதிக்கு சென்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டனர். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆடி அமாவாசை வழிபாட்டிற்காக தானிப்பாறையில் அதிகாலை முதல் பக்தர்கள் குவிந்தனர். இன்று காலை 10 மணி வரை 30,000 பக்தர்கள் மலையேறியுள்ளனர். அதிமுக, தவேக, நாதாக, பாமக என திமுகவை எதிர்க்கும் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் அந்த நோக்கம் நிறைவேறும் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் கேட்டுக்கொண்டார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே ஹவாலா பண பரிமாற்றத்தில் ஈடுபட்ட மகாராஷ்டிராவை சேர்ந்த 3 பேர் உட்பட 5 பேரிடம் ரூபாய் 3,80,00,000 பணம் பறிமுதல் செய்த வருமான வரித்துறையினர் 5 பேருக்கும் சம்மன் அளித்துள்ளனர். தமிழக அரசு சார்பில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கொண்டாடப்பட்ட ஆடி திருவாதிரை விழாவின் அரசு அழைப்பிதழில் இருந்த திருமாவளவன் பெயர் செய்தித்தாள் விளம்பரத்தில் இல்லாததால் விசிகாவினர் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தமிழக மக்களை ஏமாற்றி அடக்கி ஆள முடியாது என்ற அச்சத்தால் திமுக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் உள்ளது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். காதல் தேசம் தொடங்கி பல படங்களில் நடித்தவர் அப்பாஸ். நியூசிலாந்தில் செட்டில் ஆனவர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் நடிக்கவில்லை. தற்போது மரியராஜா இளஞ்செழியன் இயக்கத்தில் GV பிரகாஷ் ஹீரோவாக நடிக்கும் படத்தில் நடிக்க சம்மதித்துள்ளார். டெல்லியில் தன்வி தி கிரேட் திரைப்படத்திற்கு வரிவிலக்கு அறிவித்த அம்மாநில முதல்வர் ரேகா குப்தா தேசபக்தியை தூண்டும் வகையில் திரைக்கதை அமைந்துள்ளதாக திரைப்பட குழுவினருக்கு பாராட்டு தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளிகள் 12 பேரை ஹைகோர்ட் விடுவித்த உத்தரவை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைத்துள்ளது. ஹைகோர்ட் தீர்ப்பை ஒரு முன்னுதாரணமாக கருத முடியாது என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சீன எல்லையில் உள்ள டிண்டா நகரத்தை நோக்கி சென்ற ரஷ்ய பயணிகள் விமானம் அமுர் பிராந்தியத்தில் கீழே விழுந்து விபத்திற்குள்ளானது. விமானத்தில் பயணித்த 50 பேரும் பலியாகி இருக்கலாம் என கூறப்படுகிறது. கர்நாடகாவில் இளம்பெண் தனது கணவர் மீது பலாத்கார புகார் அளித்துள்ளார். கணவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து இருவரையும் விசாரணைக்கு போலீசார் ஆஜராக்க உத்தரவிட்டுள்ளனர். கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் சுமார் 400க்கும் மேற்பட்டோரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவியை கடத்தி சென்று பலாத்காரம் செய்த திருப்பதியை சேர்ந்த கன்னியப்பன் என்ற இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ராணிப்பேட்டை மாவட்ட கோர்ட் தீர்ப்பு வழங்கியது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தமிழக அரசு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி செல்வம் உத்தரவிட்டார். ரயிலில் பொது பெட்டிகளில் உள்ள பயணிகளுக்கும் உணவு வழங்கிட ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது. சில குறிப்பிட்ட ரயில்களில் மட்டும் இந்த சேவை துவங்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதிக ரயில்களில் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டுவதில் முனைப்புடன் செயல்படும் திமுக அரசு அவற்றை செயல்படுத்துவதில் கோட்டை விட்டு விடுகிறது என்பதற்கான சான்றுதான் மக்கள் மருந்தகம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அரவிந்த் கண் மருத்துவமனைகளின் கௌரவ தலைவர் டாக்டர் நம்பெருமாள் சாமி உடல்நலக்குறைவால் மதுரையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலமானார். சென்னையில் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத ஏராளமான பெண்கள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. அரவிந்த் கண் மருத்துவமனை கௌரவ தலைவர் டாக்டர் நம்பெருமாள் சாமி மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் திருமணத்தை மீறிய உறவுக்காக 2 குழந்தைகளை தூக்க மாத்திரை கொடுத்து கொலை செய்த வழக்கில் தாய் அபிராமி மற்றும் காதலன் மீனாட்சி சுந்தரம் ஆகிய 2 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. எல்லை பிரச்சினை காரணமாக கம்போடியா இராணுவ நிலைகள் மீது தாய்லாந்து விமானப்படை விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது.
இதனால் இரு நாடுகளிடையே பதட்டமான சூழல் நிலவுகிறது. முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அவர் நலமாக உள்ளார். 2 நாட்களில் வழக்கமான பணிகளை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. உதகையில் தனியார் தங்கும் விடுதியின் கண்ணாடியை உடைத்து உள்ளே புகுந்த கரடி டைனிங் ஹாலில் இருந்த குளிர்சாதன பெட்டியை இழுத்து ஐஸ்கிரீம்களை எடுத்து தின்றது. இதை பார்த்து விடுதி ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் மாநிலங்களவையில் உரையாற்றினார். அப்போது என்னை மாநிலங்களவைக்கு அனுப்பிய கருணாநிதிக்கும் வார்த்தெடுத்த முரசொலி மாறனுக்கும் நன்றி என்று கூறினார். தொடக்க கல்வியில் 100% இடைநீற்றல் இல்லாத ஒரே மாநிலம் தமிழகம் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். பீகாரில் 50 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதற்கு அம்மாநில முன்னாள் துணை முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் எதிர்ப்பு தெரிவித்து மெகா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் தேர்தலை புறக்கணிக்கணும், வேறு வழியில்லை என தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் முசிறி கிராமத்தைச் சேர்ந்த இளங்கோ என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்த 60 சவரன் நகைகள், 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 1.5 லட்சம் பணத்தை திருடிச் சென்றனர். தலைமறைவான டவுசர் கொள்ளையர்களை போலீசார் தேடுகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக பொள்ளாச்சியில் ஃப்ளூ வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. பொதுமக்கள் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்தியர்களை இனி வேலைக்கு எடுக்கக்கூடாது, அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என கூகுள், மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2013ஆம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடமிருந்து 30 கோடி ரூபாய் கடன் பெற்ற விவகாரத்தில் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை சென்னை ஹைகோர்ட் ரத்து செய்துள்ளது. ஆடி அமாவாசை தினமான இன்று திருச்செந்தூர் கடல் சுமார் 100 அடி தூரம் உள்வாங்கி பாசி படிந்த பாறைகள் வெளியே தென்பட்டது. பக்தர்கள் பாதுகாப்பாக புனித நீராடுமாறு கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் உள்ள விடுதியில் 2ஆம் ஆண்டு BE லெதர் டெக்னாலஜி படித்து வரும் சபரீசன் என்ற மாணவர் இன்று காலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கோவை சூலூர் மார்க்கெட் சாலையோரம் நடந்து சென்ற மூதாட்டி கமலா என்பவர் மீது லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே இறந்தார். கவனக்குறைவாக லாரி ஓட்டிய டிரைவர் மாணிக்கம் என்பவரை சூலூர் போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை உடைப்பது எனது நோக்கமல்ல, அதிமுக சிதைந்துவிடக்கூடாது என்ற நட்புணர்வுடன் சொல்வதாக திருமாவளவன் தெரிவித்தார். என் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தவர்கள் யார் என எனக்கு தெரியும். தைலாபுரம் இல்லத்தில் இருப்பவர்கள் மீது சந்தேகம் உள்ளது. யார் வைத்தார்கள் என்பதை அடுத்த வாரம் சொல்கிறேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாணின் திரைப்படம் இன்று வெளியானது. பிரீமியர் ஷோவை பார்க்க திரண்ட ரசிகர்கள் ஒருவரைக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். தியேட்டர் கண்ணாடியும் உடைக்கப்பட்டது. அங்கு வந்த போலீசார் தடியடி நடத்தி ரசிகர்களை கட்டுப்படுத்தினர். பனிமய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர விழா 5ஆம் நாளான இன்று பெருமாளுக்கு பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்யும் வைபவம் விமரிசையாக நடந்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. பாதுகாப்பு கருதி மதகுகள் வழியாக 1329 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. 2 நாள் சுற்றுப்பயணமாக லண்டன் சென்றுள்ள பிரதமர் மோடி பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமரை சந்தித்து பல முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதித்தனர். சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணையை ஜூலை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலியா மெல்பர்னில் போர்னியாவில் உள்ள ஸ்ரீ சுவாமி நாராயண் கோயிலுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் சிவப்பு பெயிண்டில் இனவெறி ரீதியில் வாசகங்களை எழுதிச் சென்றுள்ளனர். கர்நாடகாவில் ஒரு இடத்தில் தேர்தல் கமிஷன் மோசடியை அனுமதித்ததற்கான உறுதியான 100% ஆதாரம் எங்களிடம் உள்ளது என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வெழுதிய மாணவர்கள் நாளை மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்யலாம். விடைத்தாள் நகல் பெற விரும்புவோர் 28 மற்றும் 29ஆம் தேதியில் சம்பந்தப்பட்ட மாவட்ட அலுவலகத்தை அணுகி பெறலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மிசோரம் மாநிலத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தமெட்டமைன் போதை மாத்திரைகளை போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பும் அசாம் ரைபிள்ஸ் படையினரும் இணைந்து பறிமுதல் செய்து மியான்மர் நாட்டைச் சேர்ந்தவரை கைது செய்தனர். காஞ்சிபுரம் நகரில் மைய பகுதியில் 30 ஆண்டு காலமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த ஏகாம்பரநாதர் கோயில் இடம் மீட்கப்பட்டது. அதன் மதிப்பு 2 கோடி ரூபாய்.
நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 6 மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா, பிரிட்டன் இடையே கையெழுத்தான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்திய இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் பயனடைவார்கள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். விடுபட்ட பெண்களுக்கு உதவித்தொகை வழங்க விரும்பினால் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து விடுபட்ட 50 மாத நிலுவைத் தொகையான 50,000 ரூபாயை முதலில் வழங்க வேண்டும். அதுதான் திமுக அரசால் ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு கிடைக்கும் நியாயம் என பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாஸ்கர் ராவ் என்ற பக்தர் தனது மரணத்திற்கு பிறகு 3 கோடி ரூபாய் மற்றும் 66 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை திருப்பதி பெருமாளுக்கு நன்கொடையாக வழங்க உயில் எழுதி வைத்துள்ளார். அந்த உயில் தேவஸ்தானத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. திருச்சி டிஎஸ்பி பரத் ஸ்ரீனிவாஸ் குடும்ப சூழ்நிலை மற்றும் மன உளைச்சல் காரணமாக பணி செய்ய இயலாத சூழ்நிலை உள்ளதால் விருப்ப ஓய்வில் செல்ல விரும்புவதாக உள்துறை செயலாளர்களுக்கு விண்ணப்பம் அளித்துள்ளார். மாமன்னன் படத்திற்கு பின் ஃபகத் ஃபாசில், வடிவேலு மீண்டும் நடித்துள்ள மாரீசன் படம் நாளை வெளியாகிறது. ஃபகத் கூறுகையில், இதில் நடித்துள்ள கதாபாத்திரங்கள் யாரையும் நம்ப முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமானவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை உங்களால் யூகிக்க முடியாது. அற்புதமாக எழுதப்பட்ட கதை. படம் பார்க்கும் ரசிகர்கள் இதை எப்படி ரசிக்கப் போகிறார்கள் என்பதை பார்க்க ஆவலாக இருக்கிறேன் என்றார். 2013இல் ஆனந்த் எல்ராய் இயக்கத்தில் தனுஷ் நடித்து வெளியான முதல் ஹிந்தி படமான ராஞ்சனா தமிழில் அம்பிகாபதி என்ற பெயரில் வெளியானது. இந்த படத்தை தமிழில் ரீ-ரிலீஸ் செய்கின்றனர். அதே சமயம் படத்தின் கிளைமேக்ஸை AI தொழில்நுட்பத்தில் மாற்றி வெளியிடுகின்றனர். இதற்கு ஆனந்த் எல்ராய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது படைப்பாளியின் படைப்பு சுதந்திரத்திற்கு எதிரானது. படத்தின் பலமே அதன் கிளைமேக்ஸ் தான். அதை வியாபாரத்திற்காக மாற்றுவதை ஏற்க முடியாது என்கிறார். தயாரிப்பு தரப்போ இது கலையின் புதிய வடிவம். உலக சினிமாவில் இதுபோன்ற மாற்று பதிப்புகள் வழக்கம்தான். புதிய கிளைமேக்ஸுடன் படம் வருவது ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்றனர். நான் மைதா வகை உணவுகளை தவிர்த்து வந்தேன். குறிப்பாக பரோட்டா சாப்பிடாமல் இருந்தேன். ஆனால் மதுரையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்தபோது என் நாக்கை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. மதுரை வந்துவிட்டு பரோட்டா சாப்பிடாவிட்டால் எப்படி? அதனால் நிறைய பரோட்டா சாப்பிட்டேன். அத்துடன் பரோட்டா போடவும் கற்றுக்கொண்டேன். கிட்டத்தட்ட அதில் ஒரு மாஸ்டர் டிகிரியை வாங்கிவிட்டேன் எனலாம் என்கிறார் நடிகை நித்யா மேனன். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவர் தயாரிப்பாளர் போனி கபூர் ஹிந்தி, தமிழில் படங்கள் தயாரிக்கிறார். 68 வயதான இவர் ஜிம்மிற்கு செல்லாமலேயே வீட்டிலேயே உணவு முறையில் டயட்டை கடைபிடித்து 26 கிலோ எடையை குறைத்துள்ளார். அவர் கூறுகையில், ஸ்ரீதேவி எப்போதுமே உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் முடிமாற்று சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் என்றும் வலியுறுத்தி வந்தார். அவர் சொன்னபடி இப்போது செய்துள்ளேன் என்றார். தெலுங்கு, தமிழில் உருவாக்கி வரும் படம் டகாய்ட் தி லவ் ஸ்டோரி. ஆத்வி சேஷ், மிருனால் தாக்கூர் முதன்மை வேடத்தில் நடிக்கின்றனர். ஷெனல் தியோ இயக்குகிறார். காதலும் ஆக்ஷனும் கலந்த கதைக்களத்தில் உருவாகிறது. சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த படப்பிடிப்பில் ஆக்ஷன் காட்சியின் போது ஆத்வி, மிருனால் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டது. இருவரும் மருத்துவ சிகிச்சை எடுத்த பின் தொடர்ந்து படப்பிடிப்பில் பங்கேற்றனர். இந்தியாவின் தொடர் முயற்சியால் பாகிஸ்தானைச் சேர்ந்த பல பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு ஐநா தடை விதித்துள்ளது என பார்லிமெண்டில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உடல்நலக் குறைவால் இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமன ஆணை விழாவில் பங்கேற்க இயலவில்லை. நான் நேரில் பணி நியமன ஆணைகளை வழங்க ஆவலாக இருந்தேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நிகழ்ச்சிக்கு வர இயலாமல் போனாலும் என் எண்ணமெல்லாம் உங்களை குறித்தே உள்ளது என தெரிவித்துள்ளார். அதிமுக எங்களது கொள்கை எதிரி கிடையாது. EPS மீது எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பறந்த 6 ட்ரோன்களை எல்லை பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியது. 3 கைத்துப்பாக்கிகள் 1 கிலோ ஹெராயினையும் பறிமுதல் செய்தனர். விமானிகள் ஓய்வு மற்றும் பணியமர்த்தல் தொடர்பான 29 விதிமீறல்களுக்கு விளக்கம் அளிக்கும்படி ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு விமான கட்டுப்பாட்டு அமைப்பான DGCA நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் விரைவில் பரிபூரண உடல்நலம் பெற்று கடமையாற்றிட விழைகிறேன் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு திருச்சியில் இன்று முதல் 27ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் இந்தியாவின் சிந்து 16-21, 21-19, 21-23 என்ற செட் கணக்கில் சக இந்திய வீராங்கனை உன்னதி ஹூடாவிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். சுவிட்சர்லாந்தில் நடக்கும் பெண்கள் யூரோ கோப்பை கால்பந்து அரையிறுதியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வீழ்த்தி ஃபைனலுக்கு தகுதி பெற்றது.